வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். பாரதிய ஜனதா கட்சியின் ஸ்தாபன தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற அமைதி பேரணியை பாஜக மாநில தலைவர் செல்வ கணபதி எம்பி தொடங்கி வைத்தார். புதுச்சேரி தனியார் நிறுவன மேலாளரிடம் ரூபாய் 5.15 கோடி மோசடி செய்த வழக்கில் மேற்கு வங்க வாலிபர் கைது செய்யப்பட்ட நிலையில் இவ்வழக்கில் மேலும் 3 போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரியில் 2 சிறுமிகளை காதலித்து ஏமாற்றி நண்பர்களுடன் கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்த வழக்கில் ஏற்கனவே 2 கைது செய்யப்பட்ட நிலையில் மேலும் இவ்வழக்கில் தொடர்புடைய வடமாநில தொழிலாளியை போலீசார் கைது செய்தனர். அதிமுக பாஜக கூட்டணி எதிரொலியாக காரைக்கால் முன்னாள் எம்எல்ஏ அசனா அதிமுகவிலிருந்து விலகியுள்ளது புதுச்சேரி அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இனி வருவது விரிவான செய்திகள். பாரதிய ஜனதா கட்சியின் ஸ்தாபன தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற அமைதி பேரணியை பாஜக மாநில தலைவர் செல்வ கணபதி எம்பி தொடங்கி வைத்தார். புதுச்சேரி பாஜக சார்பில் 45ஆம் ஆண்டு ஸ்தாபன தினத்தை முன்னிட்டு அமைதி நடைப்பயணம் நடந்தது. சாரம் அவ்வை திடலில் துவங்கிய நடைப்பயணத்தை மாநில தலைவர் செல்வ கணபதி எம்பி தலைமை தாங்கி துவக்கி வைத்தார். காமராஜர் சாலை வழியாக சென்ற அமைதி நடைப்பயணம் ராஜா தியேட்டர் அருகே முடிவடைந்தது. இதில் அமைச்சர் சாய் சரவணன்குமார், எம்எல்ஏக்கள் ஜான்குமார், கல்யாண சுந்தரம், ரிச்சர்ட், ராமலிங்கம், அசோக் பாபு உள்ளிட்ட மாநில, மாவட்ட அணி பிரிவு தொகுதி நிர்வாகிகள் 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். ஆகையால் குறிப்பாக சொல்ல போனால் இந்த திமுகவை சேர்ந்த தலைவர்கள் மது உண்டவர்களைப் போல் கண்டபடி உணரை கொண்டு இது மிகவும் புதுச்சேரி தனியார் நிறுவன மேலாளரிடம் ரூபாய் 5.15 கோடி மோசடி செய்த வழக்கில் மேற்கு வங்க வாலிபர் கைது செய்யப்பட்ட நிலையில் இவ்வழக்கில் மேலும் 3 போலீசார் கைது செய்தனர். மேட்டுப்பாளையம் தனியார் நிறுவனத்தின் மேலாளர் சுகியா, இவருக்கு கடந்த 25ஆம் தேதி நிறுவனத்தின் உரிமையாளர் புகைப்படத்துடன் கூடிய வாட்ஸ்அப் கால் வந்தது. அதில் பேசிய நபரை நிறுவனத்தின் உரிமையாளர் என நம்பி அவர் கூறிய வங்கிக் கணக்குகளில் பல தவணைகளாக 5.15 கோடி ரூபாயை சுகியா அனுப்பி சைபர் கும்பலிடம் ஏமாந்தார். இதுகுறித்த புகாரின் பேரில் புதுச்சேரி சைபர் கிரைம் ஆய்வாளர்கள் தியாகராஜன், கீர்த்தி தலைமையிலான போலீசார் வழக்கு பதிந்து மோசடியில் ஈடுபட்ட மேற்கு வங்க மாநிலம் முஷராஃபத் மாவட்டத்தை சேர்ந்த நசீஃபுல் இஸ்லாம் வயது 34 என்பவரை கடந்த வாரம் கைது செய்து சிறையில் அடைத்தனர். மேலும் இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட கேரளாவை சேர்ந்த அஜித், முகமது ஷாபி, அஜ்மல் ஆகிய 3 சைபர் கிரைம் தனிப்படை போலீசார் நேற்று கைது செய்தனர். பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். மேலும் இந்த வழக்கில் தொடர்புடைய நபர்களை கைது செய்ய தனிப்படை அமைக்கப்பட்டுள்ளது என சைபர் கிரைம் போலீசார் தெரிவித்துள்ளனர். புதுச்சேரியில் 2 சிறுமிகளை காதலித்து ஏமாற்றி நண்பர்களுடன் கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்த வழக்கில் ஏற்கனவே 2 கைது செய்யப்பட்ட நிலையில் மேலும் இவ்வழக்கில் தொடர்புடைய வடமாநில தொழிலாளியை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டை சோலை நகரை சேர்ந்த 2 சிறுமிகளை காதலிப்பதாக கூறி நண்பர்களுடன் சேர்ந்து கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்த வழக்கில் குறிச்சிக்குப்பம் மரவாடி தெருவை சேர்ந்த மீன் வியாபாரி புஷ்பராஜ் வயது 25, வைத்திக்குப்பம் ஏசி மெக்கானிக் மணிமாறன் வயது 27 ஆகிய 2 பாக்ஸோ சட்டத்தின் கீழ் முத்தியால்பேட்டை போலீசார் கைது செய்து 2 தினங்களுக்கு முன்பு சிறையில் அடைத்தனர். மேலும் இவ்வழக்கில் தொடர்புடைய சிலரை கைது செய்த போலீசார் ரகசியமாக விசாரணை நடத்திய நிலையில் புதுச்சேரியில் தங்கி சமையல் வேலை செய்து வரும் உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த வினோத் வயது 44 என்பவரும் சிறுமிகளிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டது தெரியவந்தது. இதனை அடுத்து வினோத்தை போக்சோ சட்டத்தின் கீழ் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். தொடர்ந்து சிறையில் அடைக்கப்பட்ட 3 பேரையும் காவலில் எடுத்து விசாரிக்க போலீசார் முடிவு செய்துள்ளனர். இந்த வழக்கில் தொடர்புடைய மேலும் 6 பேரை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். அதிமுக பாஜக கூட்டணி எதிரொலியாக காரைக்கால் முன்னாள் எம்எல்ஏ அசனா அதிமுகவிலிருந்து விலகியுள்ளது புதுச்சேரி அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காரைக்காலை சேர்ந்த முன்னாள் எம்எல்ஏவான அசனா மறைந்த தமிழக முதல்வர் ஜே முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தார். பின் 2016ஆம் ஆண்டு காரைக்காலை சேர்ந்த முன்னாள் எம்எல்ஏவான அசனா மறைந்த தமிழக முதல்வர் ஜெயலலிதா முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தார். பின் 2016
2016ஆம் ஆண்டு காரைக்கால் தெற்கு தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். மீண்டும் 2021இல் அதிமுக சார்பில் போட்டியிட்ட இவர் திமுக வேட்பாளர் நாஜிமிடம் தோல்வி அடைந்தார். பின் அதிமுக மாவட்ட துணை செயலாளராக பணியாற்றி வந்த நிலையில் முன்னாள் எம்எல்ஏ அசனா நேற்று அதிமுகவிலிருந்து விலகுவதாக தெரிவித்தார். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காரைக்காலில் கடந்த சட்டசபை தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணியால் தோல்வியடைந்தோம். இனி பாஜகவுடன் கூட்டணி இல்லை என எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். தற்போது மீண்டும் கூட்டணி உறுதி செய்யப்பட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் சிறுபான்மை மக்களின் ஓட்டு வங்கி பாதிக்கப்படும் என்பதால் ஆதரவாளர்களுடன் கலந்து ஆலோசித்து கட்சியை விட்டு விலகுவதாக முடிவெடுக்கப்பட்டது என்றார். அதிமுக தலைமையில் பாஜக கூட்டணி அமைந்தவுடன் ஸ்டாலின் உட்பட இந்தியா கூட்டணி கட்சியினர் பயத்தில் பிதற்றி வருவதாக புதுச்சேரி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி அதிமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மாநில செயலாளர் அன்பழகன், ஜாதி, மத, மொழி ரீதியாக மக்களின் உணர்வுகளை தூண்டி மக்களிடையே பிரிவினையை ஏற்படுத்தும் திமுக தலைமையிலான இந்திய கூட்டணியை அரசியல் அரங்கில் இருந்து அகற்ற தேசிய சிந்தனையுடன் அதிமுக தலைமையில் பாஜக கூட்டணி அமைக்கப்பட்டுள்ளது என்றும், இந்த கூட்டணி அமைந்தவுடன் திமுக தலைவர் ஸ்டாலின் மற்றும் அவரது கூட்டணி கட்சியினர் பயத்தில் பிதற்றி வருகின்றனர் என கூறினார். திமுக முதலமைச்சரின் பினாமியாக இருக்கும் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமியும் எங்களது கூட்டணியை பொறுத்துக் கொள்ள முடியாமல் சாபமிடுகிறார். இந்தியா கூட்டணி என்பது ஒரு சந்தர்ப்பவாத கூட்டணி, கொள்கை முரண்பாடுடன் உள்ள கூட்டணி, எந்த ஒரு தொலைநோக்கு சிந்தனையும் இல்லாத அரைவேக்காட்டுத்தனமான கூட்டணி என கடுமையாக விமர்சித்தார். தேர்தலில் மக்களை ஏமாற்ற ஒரு சந்தர்ப்பவாத கூட்டணியை அமைத்து வரும் திமுக முதலமைச்சர் ஸ்டாலினுக்கும் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த நாராயணசாமிக்கும் எங்களது கூட்டணி பற்றி பேச எந்த அருகதையும் இல்லை என்றார். 500 குழந்தைகளுக்கு தேவார திருவாசகம் பயிற்சி பட்டறை ஒருநாள் நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி கம்பன் கலையரங்கத்தில் ஒருநாள் நிகழ்ச்சியாக குழந்தைகளுக்கான சைவ சமய அடிப்படை பயிற்சி வகுப்பு 500 குழந்தைகளுக்கு தேவார திருவாசகம் பயிற்சி பட்டறை கலைமாமணி திருத்தணி சுவாமிநாதன், ஓதுவா மூர்த்திகள் தலைமையில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் குழந்தைகளுக்கு பங்கேற்பு மற்றும் பாராட்டு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சி கலாச்சாரம் மற்றும் ஆன்மீக விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் குழந்தைகளுக்கு சைவ சமய புத்தகங்கள் பரிசாக வழங்கப்பட்டது. நால்வர் பொற்றால் அறக்கட்டளை, சிவபால சுப்பிரமணியன் மற்றும் அமைப்பினர் நிகழ்ச்சி ஏற்பாடுகளை செய்திருந்தனர். சிலிண்டர் விலை உயர்வை கண்டித்து இளைஞர் காங்கிரஸ் மாநில தலைவர் ஆனந்தபாபு நடராஜன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி மாநில இளைஞர் காங்கிரஸ் சார்பில் சிலிண்டர், பெட்ரோல், டீசல் விலை உயர்வை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் வில்லியனூர் ராஜீவ்காந்தி சிலை அருகே நடைபெற்றது. இளைஞர் காங்கிரஸ் மாநில தலைவர் ஆனந்தபாபு நடராஜன் தலைமையில் அகில இந்திய இளைஞர் காங்கிரஸ் தேசிய செயலாளர் ஜோஷுவா முன்னிலையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் சிறப்பு அழைப்பாளர்களாக மாநில தலைவர் வைத்திலிங்கம் எம்பி, முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி ஆகியோர் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார்கள். இந்த ஆர்ப்பாட்டத்தில் காங்கிரஸ் கட்சியின் துணை அமைப்பாளர் தேவநீதிதாஸ் உட்பட 100க்கும் மேற்பட்ட காங்கிரஸ் கட்சியினர் கலந்து கொண்டு உயர்த்தப்பட்ட சிலிண்டர், பெட்ரோல், டீசல் விலையை திரும்பப் பெற வேண்டும் என்றும் மத்திய மாநில அரசுகளை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். ரூபாய்க்கு விற்ற டீசல் விலை இன்று 100 ரூபாய், டோல் விலை இன்று 100 தாண்டி போய் கொண்டிருக்கிறது. நம்முடைய சமையல் கேஸ் விலை போன்று நாம் பயன்படுத்துகின்ற தோரம்பருப்பானது, உணவாகட்டும், காய்கறி ஆகட்டும், எல்லா விலையும் உயர்ந்து கொண்டிருக்கின்றது. குருத்தோலை ஞாயிறு திருநாளையொட்டி புதுச்சேரியில் உள்ள பல்வேறு கிறிஸ்துவ பேராலயங்களில் கிறிஸ்துவர்கள் கையில் குருத்தோலைகளை ஏந்தியபடி ஹோசானா பாடலை பாடியவாறு பவனி வந்தனர். இயேசு கிறிஸ்துவின் சிலுவை பாடுகளை நினைவு கூறும் வகையில் கிறிஸ்துவர்களால் 40 நாட்கள் தவக்காலம் கடைபிடிக்கப்படுகிறது. இந்த தவக்காலத்தின் இறுதி வாரம் புனித வாரமாக அனுஷ்டிக்கப்படுகிறது. இந்த வாரத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமை குருத்தோலை ஞாயிறாக கடைபிடிக்கப்படுகின்றது. அதன்படி இன்று ஞாயிற்றுக்கிழமை புதுச்சேரி முழுவதும் உள்ள கிறிஸ்துவ தேவாலயங்களில் குருத்தோலை ஞாயிறு பவனி நடைபெற்றது. புதுச்சேரி தூய இருதய ஆண்டவர் ஆலயம், உழவர்கரை ஜெயராக்கினி அன்னை ஆலயம், கதிற்றல் ஆலயம், நெல்லித்தோப்பு விண்ணேற்பு அன்னை ஆலயம், மிஷன் வீதி ஜென்மராக்கினி ஆலயம், ஆட்டுப்பட்டி அந்தோணியார் ஆலயம், வில்லியனூர் லூர்து அன்னை ஆலயம், தட்டாஞ்சாவடி ஃபாத்திமா அன்னை தேவாலயம், அரியாங்குப்பம் ஆரோக்கிய அன்னை ஆலயம் ஆகியவற்றில் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. இவற்றில் ஏராளமான கிறிஸ்துவர்கள் கலந்து கொண்டனர். இதையடுத்து கிறிஸ்துவர்கள் குருத்தோலைகளை ஏந்தி இயேசு கிறிஸ்துவின் பாடல்களை பாடியபடி புதுச்சேரி நகரில்
நகரின் முக்கிய வீதிகளில் ஊர்வலமாக சென்றனர். த ரெட் ரூட்ஸ் கிரிக்கெட் அகாடமி நடத்திய போதைப்பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு மாரத்தான் போட்டியில் 150க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மாநிலம் சேதராப்பட்டு டு பத்துக்கண்ணு வரை ரெட் ரூட்ஸ் கிரிக்கெட் அகாடமி நடத்திய போதைப்பொருள் ஒழிப்பு மற்றும் மாபெரும் விழிப்புணர்வு மாரத்தான் போட்டி நடைபெற்றது. இதில் 15 வயது வரை உள்ள மாணவ மாணவிகள் 5 கிலோமீட்டர் தூரத்திலும் 15க்கு மேல் உள்ள மாணவ மாணவிகள் 10 கிலோமீட்டர் தூரத்திலும் மாரத்தான் போட்டி நடைபெற்றது. இதில் 150க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். தலைவர் கௌதம பாஸ்கரன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மண்டல அதிகாரி இன்பராஜ் முன்னிலை வகித்தார். மாரத்தான் போட்டியில் பிள்ளையார்குப்பம் மணிகண்டன் முதல் பரிசையும், சிராஜ் பாபு 2ஆம் பரிசையும், கிருபாநிதி 3ஆம் பரிசையும் பெற்றனர். மேலும் சீனியர், ஜூனியர், சப் ஜூனியர் என 3 பிரிவுகளின் கீழ் போட்டிகள் நடைபெற்றது. இதில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு கேடயம் மற்றும் சான்றிதழ் வழங்கி பாராட்டப்பட்டது. காரைக்காலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திருப்பட்டினம் தொகுதி செயலாளர்கள் உள்ளிட்ட 5 பேர் கட்சியிலிருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். காரைக்கால் மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சிறப்பு அவசர செயற்குழு கூட்டம் புதுச்சேரி மாநில அரசியல் குழு செயலாளர் அரசு வணங்காமுடி தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தின் முடிவில் செய்தியாளர்களிடம் பேசிய அரசு வணங்காமுடி, விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நன்மதிப்பை கெடுக்கும் வகையில் செயல்பட்டு பாரதிய ஜனதா கட்சியின் நெடுங்காடு பொறுப்பாளர் லூர்துசாமி என்பவருக்காக தலித் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் வீட்டை இடித்து தள்ளி சேதப்படுத்தியதாக விடுதலை கனல் உள்ளிட்ட 5 பேர் மீது மிகவும் நெருக்கடியான சூழலில் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்றார். அவருடன் நிரவி திருப்பட்டினம் தொகுதி துணை செயலாளர் தாமோதரன், சோழமணி, நெடுங்காடு தொகுதி துணை செயலாளர்கள் லெனின், சந்திரன் உள்ளிட்ட 5 பேர் மீது விரிவான விவாதத்தின் அடிப்படையில் 6 மாத காலம் இடைக்கால நீக்கம் செய்யப்படுவதாக அறிவித்தார். 6 மாதத்திற்கு உள்ளாக அவர்களின் நடவடிக்கையில் மாற்றம் ஏற்பட்டால் அவர்களை மீண்டும் கட்சிக்குள் இணைத்துக் கொள்ள ஆலோசிக்கப்படும் என தெரிவித்தார். திருந்தி மீண்டும் இந்த 6 மாதத்திற்குள் மாற வேண்டும். இதற்கு இடையில் அவருடைய நல்ல நடவடிக்கைகள் ஏற்பட்டால் கூட நான் தலைவருடைய சிறப்பு அனுமதி பெற்று கூட இடையில் கூட இது உங்களுடைய யாருடைய ஒப்புதல் எல்லாமே நான் கூறுகின்றேன். அந்த ஆர்டரை நான் கொடுத்த இதே ஆணையை திரும்ப பெற்றுக்கொள்ள நான் தயாராக இருக்கின்றேன். காரைக்காலில் பல்வேறு அடிப்படை வசதிகளை செய்து தரக்கோரி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. காரைக்கால் மாவட்டம் திருப்பட்டணம் பகுதிக்கு உட்பட்ட வடக்கட்டளை, போலகம் உள்ளிட்ட பகுதிகளில் சாலை, குடிநீர், தெருவிளக்கு, இலவச வீட்டுமனை பட்டா, சாக்கடை வசதிகள் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை செய்து தரக்கோரி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மாவட்ட குழு உறுப்பினர் AS குமார் தலைமையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட செயலாளர் மதியழகன், மாவட்ட துணை செயலாளர் பக்கிரிசாமி உள்ளிட்ட ஏராளமான இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் கலந்து கொண்டனர். போராட்டத்தில் கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன முழக்கங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பிஜேபி கூட்டணி அரசு வேலை இல்லை, இளைஞர்களுக்கு கல்வி இடத்தில் வேலை கொடு, படித்த இளைஞர்களுக்கு கல்வி இடத்தில் வேலை கொடு. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். பாரதிய ஜனதா கட்சியின் ஸ்தாபன தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற அமைதி பேரணியை பாஜக மாநில தலைவர் செல்வ கணபதி MP தொடங்கி வைத்தார். புதுச்சேரி தனியார் நிறுவன மேலாளரிடம் ரூபாய் 5.15 கோடி மோசடி செய்த வழக்கில் மேற்கு வங்க வாலிபர் கைது செய்யப்பட்ட நிலையில் இவ்வழக்கில் மேலும் 3 போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரியில் 2 சிறுமிகளை காதலித்து ஏமாற்றி நண்பர்களுடன் கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்த வழக்கில் ஏற்கனவே 2 கைது செய்யப்பட்ட நிலையில் மேலும் இவ்வழக்கில் தொடர்புடைய வடமாநில தொழிலாளியை போலீசார் கைது செய்தனர். அதிமுக பாஜக கூட்டணி எதிரொலியாக காரைக்கால் முன்னாள் MLA அசனா அதிமுகவிலிருந்து விலகியுள்ளது புதுச்சேரி அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. செய்திகளை துல்லியமாகவும் தெளிவாகவும் தெரிந்து கொள்ள
கிரியேட்டிவ் மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.